கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விழுகிறவனை கர்த்தருடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். எனக்கு அருமையானவரே, விழுகிறவனை அவர் வார்த்தை நிற்க பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பற்றி பிடித்து கொள்ளணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார்னா அது வார்த்தை, அது கண்டிப்பாக நடக்கும். நான் உனக்கு வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறேன் என்று சொன்னாரானால் நம் பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம வேதத்தில் படித்து அதை நம்முடைய மனதில் மனப்பாடமாக பண்ணி அதை நம்ம உரிமை பாராட்டி செபிக்கணும். விழுகிறவனை தம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணுகிறார். அவன் விழுந்து போவதில்லை. ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நான் விழுந்து போவனோ என்று சொல்லி நீ கலங்கி இருப்பாயானால், என் அருமை தேவ பிள்ளையை, நீ விழுந்து போவதில்லை. அவர் உன்னை நிற்க பண்ணுவார். நீ அவரை நோக்கிப்பார். கிறிஸ்துவை நம்பின யாரையும் அவர் கைவிட்டதே இல்லை. அது மட்டுமல்ல, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினார். கர்த்தர் தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துவார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தள்ளாடி கொண்டிருக்கலாம். எந்த பக்கம் போவது, என்ன செய்வது, வாழ்க்கையில் தடுமாறி கொண்டிருக்கிறாயோ, பிள்ளைகளை குறித்த பயத்தின் நிமித்தமாய், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் நிமித்தமாய் தள்ளாடி கொண்டிருப்பாயானால் இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவை கைவிட்டுறாதுங்க. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதத்தை செய்திருக்கார் அவர். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயத்தை செய்திருக்கிறார். இந்த அன்பு தெய்வத்தை, என் ஆண்டவரே, என் கால்கள் தள்ளாடுகிறது உண்மைதான், நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு விடுதலை தாங்கப்பா என்று சொல்லி இன்னைக்கு கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்து போனேன், மற்றவர்கள் என்னை தாழ்த்துகிறார்கள். சமூகத்தில், சொசைட்டியில் எல்லாரும் என்னை தாழ்ந்தவன் என்று சொல்லி ஒதுக்கி விட்டார்கள். என்னிடத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவாக இருக்கேன், ஒதுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. துக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் இன்று உன்னுடைய வாழ்விலை செய்வார். அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. பலவித துக்கங்கள், பலவிதமான ஆண்டவரே கண்ணீரின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று ஒரு விடுதலையின் நாளாக, தள்ளாடி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்று ஒரு விடியலின் நாளை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவால் செய்ய முடியாத அற்புதம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைல்லப்பா. அப்போ நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஜனம் வெட்கப்படவே கூடாது. நீர் இந்த அற்புதத்தை செய்கிற தெய்வருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.